ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியான டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரே மாவு வச்சு ஆப்பம், அதுக்கப்புறம் பணியாரம், இது ரெண்டுமே செய்ய போகிறோம். பொதுவாக பணியாரத்துக்கு தனியாக ஆப்பத்துக்கு தனியாக நம்ம மாவு ப்ரிப்பேர் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தேவையில்லை. இது போல் பண்ணிங்கன்னா ரெண்டுமே பக்காவாக இருக்கும். பணியாரம் நல்லா மெத்துன்னு சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி ஆப்பமும் ரொம்பவே மெதுவாக சூப்பராக இருக்கும். இது நான் இன்றைக்கி கார சட்னி கூட வச்சு சர்வ் பண்ண போகிறேன். இது எல்லா சட்னி கூடவுமே பெர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ வாங்க லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 2 கப் அளவு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. எந்த பச்சரிசி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் மெஷரிங் கப் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பவுல் இல்லைன்னா டம்ளர் கூட யூஸ் பண்ணலாம். நான் மாவு பச்சரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். சோனா மசூரி அரிசி இருக்குல்ல, அது யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பச்சரிசி யூஸ் பண்ணலாம். இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கோங்க. நான் வெள்ளை அவல் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் சிகப்பு அவல் கூட சேர்க்கலாம். இல்லை இந்த தட்டை அவல் இருக்கலாம், அது கூட சேர்க்கலாம். இது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசி, 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம், இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் ஜவ்வரிசி சேர்த்து பண்ணுறதுனால டேஸ்ட்டும் டெக்ஸ்சரும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வெந்தயம் சேர்த்துருக்கிறது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதே போல் நீங்கள் பாசிப்பருப்புக்கு பதிலாக கடலைப்பருப்பு கூட யூஸ் பண்ணலாம். இல்லை அதை ஜஸ்ட் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா அலசி எடுத்தாச்சு. இப்போ தண்ணி ஊற்றிட்டு 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. இப்போ இது 3லேருந்து 4 மணி நேரம் ஊறட்டும். இப்போ 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இது நல்லா ஊறிடுச்சு. நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா ஓவர் நைட் கூட ஊற வைக்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. நம்ம கொஞ்சமாக தான் அரைக்கிறோம், அதனால் நான் ஒரே பேட்சில் அரைச்சிட்றேன். நீங்கள் நிறைய அரிசி போட்டு அரைக்கிறீங்கன்னா 2-3 பேட்சாக அரைச்சிக்கோங்க. இதில் இப்போ வரைக்கும் நான் தண்ணி எதுவும் சேர்க்கல. கடைசியாக நம்ம தண்ணி சேர்த்துக்கிறலாம். இப்போ இது கூட கெட்டியான புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க. 3 குழிக்கரண்டி அளவு தயிர் சேர்த்துருக்கேன். இது 150 ml அளவு தயிர் இருக்கும். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்குது. நம்ம நார்மல் தோசை மாவு இருக்கும்ல, அந்த பதத்தில் இருக்குது. இப்போ இதை அதே பவுலில் சேர்த்துருங்க. இப்போ நம்மளோட மாவு தயாராக இருக்குது. இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்க்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாயை பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவு சோடாப்பூ சேர்த்துக்கோங்க, அதாவது பேக்கிங் சோடா. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு சுகர் பவுடர், 1 டீஸ்பூன் சீரகம், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் பவுடர் எதுக்காக சேர்க்குறோன்னா நல்ல ஒரு கலர் கொடுக்கறதுக்காக சேர்க்குறோம். அதே மாதிரி கடைகளில் கிடைக்கக்கூடிய டேஸ்ட்டும் அதில் கிடைக்கும். ஸோ சுகர் பவுடர் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை. நம்ம இப்போ ஆப்பம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாவு புளிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஆப்பச்சட்டி சூடுபடுத்திட்டு 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். எண்ணெய் சூடானதும் இதில் 2 சின்ன குழிக்கரண்டி அளவு மாவு சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு சைடு நல்லா வெந்து வரது வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. மூடி போட்டு மூடிட்டு ஒரு 3 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். 3 நிமிஷத்தில் ஒரு சைடு நல்லா வெந்துடும். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு இது 2வது சைடு வேக வைக்கிறதுக்கு திருப்பி போட்டுருங்க. 2வது பக்கமும் ஒரு 3 நிமிஷம் நல்லா வேகட்டும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. இதே போல் முழுமையாக நல்லா வேகிறது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். முழுமையாக வெந்ததுக்கப்புறமா இதை நம்ம சர்வ் பண்ணலாம். இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுலேயும் ஆப்பம் செய்யலாம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு போல் ஆப்பம் தயாராக இருக்குது. அடுத்து நம்ம பணியாரம் செய்யலாம். பணியாரம் கல் சூடுபடுத்திட்டு அதில் எல்லா குழியிலையும் நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்க்கலாம். நெய் சூடானதுக்கப்புறமா ஒவ்வொரு குழியிலையும் மாவு சேர்த்துருங்க. எல்லா குழியிலையும் மாவு சேர்த்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 2 நிமிஷம் இது நல்லா வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம 2வது பக்கம் திருப்பி போட்டு வேக வைக்கலாம். இப்போ 2லேருந்து 3 நிமிஷம் ஆயிருக்கு. மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு 2வது பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. கலர் பார்த்தீங்கல்ல எவ்வளோ சூப்பராக இருக்குது. வெளியில் நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே நல்லா சாஃப்டாக, ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா பணியாரத்தையும் இது போல் திருப்பி போட்டுக்கோங்க.
ரெண்டாவது சைடு திருப்பினதுக்கப்புறமா இது ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். மறுபடிக்கும் மூடி போட்டு மூடிட்டு வேக வச்சுக்கோங்க. இன்னொரு சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ ரெண்டாவது சைடும் நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே போல் மீத இருக்க எல்லா மாவுலையும் நம்ம எந்த அளவுக்கு தேவையோ அவ்வளோ பணியாரம் செஞ்சுக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேங்காய் சட்னி, நிலக்கடலை சட்னி, கார சட்னிலாம் ரொம்ப பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான ஆப்பம் அதுக்கப்புறம் பணியாரம் ரெண்டுமே சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. உள்ளே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்கல்ல, வெளியில் நல்ல கிறிஸ்பியாக உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.